சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஐஸ்வர்யா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி வந்து என்னாச்சு ஐசு, எதுக்கு புலம்பிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல பஞ்சாயத்துல வந்துட்டாங்க, மாம்சு அந்த குழந்தைய தமிழ்ச்செல்விக்கிட்டே கொடுத்துட்டான். ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நான் என் புருஷனோட மனசை மாத்தி எப்படினாலும் அவர் கூட வாழ்ந்துப்பேன். ஆனா அதை விட்டுட்டு குழந்தைய அவர் எடுத்துட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் எப்படி அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே என்ன மருமகளாவே ஏத்துக்கவே கிடையாது. நான் சேதுவோட பொண்டாட்டிய இப்ப வரைக்குமே அவங்க நினைக்கல. ஒருவேளை குழந்தைய காரணம் காட்டி சேது மாம்சை என் கூட வாழாம போயிட்டா அதை என்னால எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி வந்து, இங்க பாரு ஐசு, நீ கவலைப்படாத. சேது கிட்ட எப்படி பேசினா சேது எந்த அளவுக்கு கோவப்பட்டு உன் குழந்தைய வேணாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லி பஞ்சாயத்துல எல்லார் முன்னாடி சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லி நேரா ஈஸ்வரி போறாங்க. உடனே ஐஷு வந்து சித்ராவ கிட்ட வந்து கேக்குறாங்க, என்ன ஆண்டி சொல்லிட்டு போறதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு, சேதுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா எந்த அளவுக்கு பிளான் போட்டாங்கன்றது எல்லாம் மறந்துட்டியா? மறந்துட்டு இப்படி எல்லாம் கேட்காத. கண்டிப்பா சேது குழந்தையோட வரமாட்டான். நீ எதை நினைச்சும் கவலைப்படாம இரு, புரியுதான்னு சொல்லி சித்ரா வந்து ஐஸ்வர்யாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப சேது வந்து குழந்தை வாங்கி ஆகணும்னு மும்மரமா இருக்காங்க. பக்கத்துல ஈஸ்வரி போயிட்டு, சேது சேது என்னப்பா, எதுக்காக இவ்வளோ சீரியஸா முகத்தை வச்சிட்டு இருக்க? சேது, உனக்கு ஒண்ணு நான் சொல்லுவேன். சின்னம்மான்ற ஒரு கடமையில நான் சொல்றேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்ற ஒரு அர்த்தத்துல சொல்றேன். இதை நீ ஏத்துப்பியா சொல்லுன்னு சொல்றாங்க. முதல்ல என்ன விஷயம் சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க. எதுக்கு தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சேது, நீ என்ன சொன்ன? குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தமிழ் எனக்கு செஞ்ச துரோகம் தான் ஞாபகத்துக்கு வருது நீ சொன்ன. திடீர்னு அந்த குழந்தைய வந்து உன்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லிட்டு கருப்பும் மலரும் சேர்ந்து போட்ட பிளான் இது கூட ஏன் தமிழ்ச்செல்வி சொல்லி போட்டிருக்க கூடாது? எப்படியாவது இந்த வசதியான வாழ்க்கை வாழணும்னு கூட அவ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பா இல்ல. இதை பத்தி யோசிச்சு எந்த ஒரு முடிவு எடு சேதுன்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி சொல்றத சேது கேட்பாங்களா? தமிழ்ச்செல்வியோட குழந்தை வேண்டாம்னு சொல்லுவாங்களா? என் குழந்தை எனக்கு வேணும்னு சொல்ல போறாங்களா சேதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.